பாவமும் புண்ணியமும் எல்லோருக்கும் சமம். பாவமும் புண்ணியமும் எல்லோருக்கும் சமம். எவனையும் கைவிடாது. அவதார புருஷனாகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வனவாசம் அனுப்பியதும் ஜென்மபாவம். எம்பெருமான் முருகவேள் சூரனை வெல்வதற்கு மனவேதனை கொண்டு போர் தொடுத்ததும் ஜென்மபாவம். இப்படி ஒவ்வொரு அவதார புருஷர்களும் இந்த பூவுலகத்திலே தோன்றி நடந்து போன ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காரணம் ஜென்மபாவமும் கர்மங்களும் அடிப்படையாக இருந்திருக்கு. சாதாரண மனிதன் நீ கள்ளத்தனம் விட்டு இந்த உலகத்துல பிழைச்சிடலாம் நினைச்சா அது நடக்கவே நடக்காது. அதனால எல்லாரும் உள்ளத்தை திருப்பி முதல்ல உன் உடலை அலங்காரம் பண்றது பெரிய விஷயமே இல்லை. 60 நாள் மாலை போட்டுக்கிட்டு சாமியை ஐயப்பான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஐயப்பனை உன் உள்ளத்தில் தாங்குவதற்கும் உன் உள்ளத்துக்குள்ளே நிலைத்து இருப்பதற்கு நீ தகுதியுடையவராக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து மனதை பக்குவப்படுத்தி நெறியோடு நீ விரதம்